வானதி நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். இப்போ தான் விஜய் காவேரி 2 பேருமே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பசுபதியால் காவேரி குழந்தைக்கும் காவேரிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. விஜய் காவேரி 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இப்போ தான் காவேரி கூட நான் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே இப்படி நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது. நான் ஒரு நாள் சந்தோஷப்பட்டேன்னா அதுக்கு பதிலாக ஒரு வாரம் வந்துட்டு துக்கமாக இருக்கணும் போல இருக்குது. என் தலையில் அப்படி தான் எழுதியிருக்கு போல இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. கண்டிப்பாக அந்த வண்டியில் இருக்கிறது பசுபதியாக தான் இருக்கணும். அவன் முகத்தை நான் நல்லாவே பார்த்தேன் க்ளோஸில். எத்தனை வாட்டி நான் ரீவைண்ட் பண்ணி ரீகால் பண்ணி பார்த்தாலும் அந்த மூஞ்சி தான் என் மைண்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். கரெக்டாக வந்துட்டு காவேரி வந்து கூப்பிடுவாங்க. விஜய், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுங்க, அடி வயிறு வலி தாங்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி ஏன் என்னாச்சு, திடீர்னு ஏன் வயிறு வலி வருது, அடி வயிறு ரொம்ப வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க என்னால் தாங்கவே முடியல சுத்தமாக. நானும் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் சுத்தமாக முடியல. ஓம வாட்டரும் வந்துட்டு வீட்டிலே வச்சு குடித்தேன். பட் அதுக்கப்புறமும் வந்துட்டு வலி அதிகமாகிட்டு தான் இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது விஜய், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, என்ன ஏதுன்னு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இரு நான் அத்தையை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் சாரதாவை கூட்டிகிட்டு வருவாங்க. அத்தை, காவேரிக்கு ரொம்ப அடிவயிறு வலிக்குதுன்றா, தாங்கவே முடியலன்றா, கொஞ்சம் வந்து என்னென்னு பாருங்கத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக என்ன தம்பி சொல்கிறீங்க, இந்நேரத்துக்கு என்ன வயிறு வலி, சூட்டு வலியாகுது இருக்கும், 7 மாதத்துக்கு மேலே இதெல்லாம் நடக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான், நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இருங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் காவேரி கிட்ட கேட்பாங்க. ஏண்டி என்னடி ஆச்சு, சூட்டு வலியாக தான் இருக்கும், 7 மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வர்றது சாதாரணம் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லை, வலி ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, என்னால் சுத்தமாக தாங்க முடியலம்மா, அடிவயிறு இழுத்து பிடிக்குது, அதுபோக காலெல்லாம் கொஞ்சம் விரைச்சி போன மாதிரி இருக்குமா, சுத்தமாக வந்துட்டு எதுவும் பண்ணவே முடியல என்னால், காலை கூட பாருங்களேன் முழங்கால் வீங்கின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒரே இடத்துல உட்காந்துருந்தே இல்லடி, அதனால் கூட கால் வீங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வலி சுத்தமாக தாங்க முடியாது. ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. உடனே விஜய் ரொம்ப பதட்டமாயிருவார். ஐயோ காவேரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, காவேரினால எதுவுமே பேச முடியாது, லைட்டாக மயங்கின மாதிரி ஆயிடுவாங்க. உடனே அத்தை, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இந்த அளவுக்கு காவேரி வந்து ஃபீல் பண்ணியும் இல்லை அழுதும் நான் பார்த்ததே கிடையாது, அவள் எந்த வலினாலும் அசால்ட்டாக தாங்கிக்குவா, பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ வலின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் தம்பி, அதே தான் நானும் யோசித்தேன், காவேரி இது வரைக்கும் எந்த வழியுமே சொல்லிட்டு அழுதும் கிடையாது, இந்த மாதிரி இந்த அளவுக்கெல்லாம் பேசினது கிடையாது, அவள் ரொம்ப போல்டாக தான் இருப்பாள், இவ்வளோ தூரம் அழுதுட்டு வந்து மயங்கிற மாதிரி ஆயிட்டானா கண்டிப்பாக நீங்கள் டாக்டருக்கு வந்து போய் தான் ஆகணும், உடனே ஒரு ஆட்டோ கூட்டிகிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே தண்ணி வச்சு அவளை எழுப்பி விட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய் சீக்கிரமாக நீங்கள் இவளை எழுப்புங்கத்தை, நான் ஓடி போய் டாக்டர் அவைலபிளாக இருக்காரான்னு செக் பண்ணிவிட்டு ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன், இந்த மாதிரி நைட் டைமில் வேறு இருக்காங்க, டாக்டர் இருக்காரா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி போகிற வழியிலே டாக்டர் இருக்காங்களான்னு கால் பண்ணி கேட்டுட்டு ஆட்டோவையும் கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி கண்முழிச்சு பார்த்துருவாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, ரொம்ப வயிறு வலியாக இருக்குது, ஏதாவது பாப்பாவுக்கு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன காவேரி பேசிகிட்டு இருக்க, பாப்பாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது, இதெல்லாம் வர்றது தான் சாதாரணமாக ப்ரெக்னென்சி டைமில், நீ கொஞ்சம் அமைதியாரு, எதையுமே யோசிக்காத, கரெக்டாக வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் என்னங்கிறது கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் கங்கா 2 பேருமே கடையில் தான் இருப்பாங்க. கடையிலேருந்து வீட்டுக்கு வரக்காக வந்துட்டு இருப்பாங்க. உடனே இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. உடனே டாக்டருக்கு திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பார். டாக்டர், நான் இப்போ வந்துட்டுருக்கேன், 10 மினிட்ஸில் வந்துடுவேன், எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, இது சாதாரண சிம்டம் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் சாதாரண சிம்டமாக தாங்க இருக்கும், சூடாக கூட இருக்கலாம், வாங்க முதல்ல பார்த்துக்கலாம், குழந்தையோட ஆக்டிவிட்டி மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துறேன், நீங்கள் முதல்ல பதட்டப்படாதீங்க, பேஷண்ட்டே வந்து ரிலாக்ஸாக இருக்க வைங்க, நீங்கள் இவ்வளோ பதட்டமாக பேசுனீங்கன்னா பேஷண்ட்டுமே வந்து பதட்டமாக தான் இருப்பாங்க, அதனாலேயே கூட பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிரும், குழந்தையோட ஹார்ட் பீட்டும் வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் தயவு செய்து அவங்கள பொறுமையாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ண, உடனே விஜய் நம்ம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக வந்து காவேரிக்கிட்டையும் பேசி டாக்டர்கிட்டையும் வந்து ரீச் ஆயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக வெளியில் உட்காந்துருப்பாங்க. விஜய் வந்து சாரதா கிட்ட புலம்புவார். எல்லாமே பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு, இனிமேல் தான் நானும் காவேரியும் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்கேன், என் லைஃப்லேயே எனக்கு எல்லாமே வந்து காவேரி தான், காவேரி மட்டும் என் லைஃப்பில் வராமல் விட்டுருந்தானா என் லைஃப் எப்படியோ முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி நான் அவங்க முன்னாடியெல்லாம் இப்படி உட்காந்துருக்கேன், இப்படிலாம் பேசிகிட்ருக்கேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எல்லாத்துக்கும் காரணம் காவேரியோட அன்பும் பாசம் மட்டும்தான், அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும், என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரதா அப்படியே கண் கலங்கிடுவாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது தம்பி, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, டாக்டர் இப்போ கூப்பிட்டு சொல்ல தான் போகிறா பாருங்கள், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, சூட்டு வலி வர்றது தான் சாதாரண விஷயந்தான், 7வது மாதத்துக்கு அப்புறம் அடிக்கடி வரும் தம்பி, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக வந்து டாக்டர் கூப்பிட்டுருவாங்க. காவேரியோட ஹஸ்பண்ட் வாங்கன்னு சொல்ல, காவேரி வந்து அந்த டைமில் இன்ஜெக்ஷன் போட்டதுமே ரெடி ஆயிடுவாங்க, உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. விஜய் வந்து
வந்து சாரதாவையும் கூட்டிகிட்டு டாக்டரை பார்க்குறக்காக உள்ளே போவார். உள்ளே போனதுமே, ஏன் விஜய் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? நீங்கள் கால் பண்ணதில் நானே பயந்துட்டு என்னமோ ஏதோன்னு. ஒன்றும் கிடையாது, உங்கள் ஒய்ஃப் நல்லா தான் இருக்காங்க. இது சாதாரணமாக வர ஸ்டொமக் பெயின் தான், லோயர் அப்டாமினல் பெயின்னு சொல்லுவாங்க. இது அடிக்கடி வந்து ப்ரெக்னென்சி டைமில் வரதான் செய்யும். இன்றைக்கி மேபி அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ தெரில, கொஞ்சம் ஹெவியாக வந்திருக்கு. அதெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலாக யோசிக்கிறதுக்கு, சிவியராக யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 7வது மாதத்துக்கு அப்புறம் ப்ளீடிங் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா போதும். அதை தவிர வந்து மற்ற வலி, சூட்டு வலி, மாதிரி ஜாயின்ட் பெயின், கை கால் வலி, முதுகு வலி வரதெல்லாம் சாதாரண ஒரு விஷயந்தான். 7வது மாதத்துக்கு அப்புறம் நான் சொன்ன 2 விஷயம், ஒன்று சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பேஷண்ட் ஆல்ரெடி பெரிய வெயிட்டை வந்து வயிற்றில் வச்சுட்டு இருக்கும்போது அவங்க தும்முனாலோ இருமுனாலோ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. குழந்தைக்கும் வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் போக ப்ளீடிங் ஆகக்கூடாது. ப்ளீடிங் ஆச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா டாக்டரை ரீச் பண்ணணும். இது 2 அட்வைஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மற்றபடிக்கு இந்த வலிலாம் வரது ஒரு சாதாரண விஷயம் தான். நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். நீங்கள் நார்மல் வலி தான், இது சூட்டு வலி தான். ஏமா உங்களுக்கு தெரியாததா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தெரியும் டாக்டர், இருந்தாலும் சின்னஞ்சிறுசுங்க ரொம்ப பயந்துருச்சு. அடிவயிறு இது வரைக்கும் காவேரிக்கு வந்ததே கிடையாதா, அதனால நானுமே கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். இல்லைன்னா ஓம தண்ணி வச்சு கொடுத்துருந்தேன்னா அது காணாமல் போயிருந்திருக்கும் அந்த வலி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹோம் ரெமெடிஸே பாருங்கள். முதுகு வலியெல்லாம் இனிமேல் அடிக்கடி வரும், கால் வலியெல்லாம் வரும், அதுக்காக வாக்கிங் போகாமல் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவார். உடனே விஜய் காவேரி கிட்ட சொல்லுவார், அப்பாடா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது காவேரி, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏற்கனவே இன்றைக்கி மத்தியானம் வேறு அந்த மாதிரி ஆச்சா, அதுக்கேற்ற மாதிரி நீ இப்படி சொன்னதுமே எனக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. பாப்பாவோட மூமெண்ட் எல்லாம் நல்லாயிருக்கு, பாப்பாவோட க்ரோத் எல்லாம் நல்லாயிருக்கு, நீயும் ஹெல்த்தியாக இருக்கேன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வந்துட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து டீப்பாக யோசிச்சுட்ருக்காரு. எதுக்கும் வந்து நம்ம குமரன்கிட்டையும் நிவின்கிட்டையும் சொல்லிடலாம், இந்த மாதிரி பசுபதி திரும்பி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கரெக்டாக குமரனை போய் பார்த்து சொல்லுவார், பிரதர் நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் காவேரி கூப்பிட்டு, இனிமேல் 7வது மாதத்துக்கு அப்புறம் அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு தான் பிரதர் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நான் கங்கா விட்டுட்டு போகிறது ஒரு வழியாக வந்து பணம் வருதுன்னு யோசித்தாலும் நிறைய வந்துட்டு எமோஷனலாக வந்து நான் இழக்க வேண்டியது இருக்குது. இன்கேஸ் வந்து கங்காவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் என்ன பிரதர் பண்ணுவேன்? உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் விஜய். கங்காவுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் பார்த்து கூட்டிகிட்டு போகணும் விஜய். ஆம்பளை இல்லாத வீடு, நான் ஒருத்தன் தான் அவங்களுக்கு பக்கத்துணையாக இருந்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா நானும் இந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரே தைரியத்தில் மட்டும்தான் நான் போகிறேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன பிரதர் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? நான் பார்த்துக்க மாட்டேனா? நான் பார்த்துக்கிறேன் பிரதர், நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம், அதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் கண்டிப்பாக போயே ஆகணுமா? ஏன் பிரதர் நீங்கள் இங்கே இருக்கலாம்ல? கண்டிப்பாக இந்த 3 மாதம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாதம். நீங்கள் குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பாக இங்கே இருந்தே ஆகணும். சப்போஸ் வந்து முன்னாடியே டெலிவரி ஆயிடுச்சு, 9 மாதத்துக்கிட்டேயே டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் பெரிய சங்கடத்தில் வந்து முடிஞ்சிரும். அது ஒன்று மட்டும்தான் என் மைண்டில் இருந்துகிட்ருக்கு பிரதர். பணம் காசெல்லாம் எப்போ வேணுனாலும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரதர் நீங்கள் ஏற்கனவே பணம் காசெல்லாம் சம்பாரித்து பணம் போதுங்கிற அளவுக்கு வச்சு பார்த்துட்டீங்க. அதனால் பணத்தோட அருமை தெரியாமன்ட்டு இல்லை, பணத்தோட வேல்யூ வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் எனக்கு பணம் மட்டும்தான் எல்லாமே பிரதர். அந்த பணத்தால் நான் இழந்தது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பாசத்துலேருந்து, அன்புலேருந்து, சுயமரியாதையிலேருந்து ரொம்பவே இழந்துட்டேன். இழக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு எனக்கு வந்து பணம் மட்டுமே ஒரு மெயினான ரீசன் இல்லை விஜய். எனக்கு அதையும் தாண்டி ஒரு சின்ன கேப் தேவைப்படுது. நான் மென்டலாக வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டேன். இப்போதைக்கு எனக்கும் கங்காவுக்கும் ஒரு சின்ன கேப் இருந்தால் எங்கள் 2 பேர்த்துக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கும் எங்கள் மேலே எங்கள் 2 பேர்த்துக்கும் பாசம் அதிகமாகும்னு தோணுது. ஏன்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கூடவே இருந்த வரைக்கும் அவங்களோட அருமை உனக்கு புரியாது, கொஞ்சம் விலகி இருந்தால் தான் அருமை தெரியும்னு சொல்லுவாங்கள்ல. அதே கான்செப்டில் தான் நானும் இப்போ யோசிக்கிறேன். நான் கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கும்போது என்னோடய அருமை கண்டிப்பாக கங்காவுக்கு புரிய வரும். என்னோட பாசமும் அன்பும் காதலும் அவளுக்கு புரிஞ்சதுனாலே எனக்கு போதும். எனக்கு பணம் மட்டும் சம்பாதிக்கணுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நான் இங்கேயே கூட இருந்து நைட்டும் பகலும் சம்பாரிச்சிருவேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஒரு சின்ன கேப் தேவைப்படுது. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் கங்கா குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துடுவேன். கடவுள் அந்த விதத்தில் என்னை சோதிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை இல்லை பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களோட வலியும் உங்களோட எமோஷன்ஸும் எனக்கு கண்டிப்பாக புரியுது குமரன், இதெல்லாமே நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் மைண்டில் நினைப்பார், கண்டிப்பாக பசுபதியோட பிரச்சனை இப்போ சொல்ல வேண்டாம். பசுபதியோட பிரச்சனையை சொன்னோம்னா கண்டிப்பாக குமரன் இங்கே இருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளே சமாளிச்சுக்கலாம். நல்லதோ கெட்டதோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளே பார்த்துக்கலாம். நிவின் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லலாம். அதுவும் வந்து குமரன் கிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொல்லி தான் நிவின் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப
ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய், குமரன், நிவின் 3 பேருமே வந்துட்டு என்ஜாய் பண்ண டேஸ் எல்லாம் எல்லாருமே நினச்சி பார்ப்பாங்க. அதெல்லாம் செம்ம மூமெண்ட்டாக இருக்கும். விஜயும் சரி, குமரனும் சரி எப்படிலாம் பழகுனாங்கங்கிறத ரொம்பவே குமரன் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. அதே மாதிரி நிவின் கூட இருந்த அந்த கொடைக்கானல் நாட்களெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. என் லைஃப்பில் வந்து பெஸ்ட்டாக கிடைச்ச 2 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் மட்டும்தான். எதையுமே எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதையுமே வந்து எதிர்பார்க்காம மனசு முழுக்க அன்போடையும் பாசத்தோடையும் வந்துட்டு இருக்கிறது நீங்களும் நிவின் மட்டும்தான். உங்கள் 2 உறவும் வந்துட்டு என் லைஃப்பில் எக்காரணத்தை கொண்டு இழந்துடவே கூடாது. ஏன்னா மற்ற உறவெல்லாமே தானாக கிடைச்சிது. அம்மா, கங்கா, காவேரி எல்லாருமே வந்துட்டு நாங்கள் சொந்தக்காரங்க. முன்னாடி இருந்து பேசி பழகி ஒட்டுக்கா வாழ்ந்தவங்க. அதை தாண்டி வேறு எந்த விதமான சம்மந்தமே இல்லாமல் எனக்காக வந்துட்டு இருந்தது முதல்ல நிவின். கொடைக்கானலேருந்து எனக்கு கல்யாணத்துலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணி அவனே கூடவே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எனக்கு இன்னொரு பிரதராக கிடைச்சது நீங்கள். உங்கள் 2 பேர்த்தையும் நான் லைஃப்பில் எப்போவுமே மறக்க மாட்டேன். உங்கள் 2 பேர்த்தினால தான் நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு. ஈவன் சொல்ல போகணுன்னா அம்மானால் என் பொண்டாட்டியால் கூட நடக்க முடியாதது, அவங்க கூட சொல்லி எனக்கு தெரியாதெல்லாம் நிறைய விஷயம் நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க குமரன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை பிரதர். நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் எவ்வளோ வந்துட்டு மனசொடிஞ்சு போயிட்டீங்கன்னு ஆஸ் அ பிரதராக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த வளகாப்பண்ணைக்கு நீங்கள் எப்படி மனசு நொறுங்கி போனீங்கன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த வழி எல்லாமே எனக்கான வழியாக நான் எடுத்துக்கிட்டேன். என் லைஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே இப்போ விட்டாச்சு பிரதர். காவேரி எல்லாமே நல்லா இருந்தால் போதும், என் குழந்தை நல்லபடியாக பிறந்தா போதும் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்க. நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அந்த கடவுள் கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் பிரதர். நைட் ஆகிடுச்சு, காவேரி வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரூமுக்கு போயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்ருப்பாரு. பேசாமல் அந்த பசுபதிக்கே கூப்பிட்டு பேசிடலாமா, அவன் என்ன தான் நினச்சிட்ருக்கான்னு சொல்லி கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக கால் பண்ணுவார். என்னடா என்ன கால் பண்ணியிருக்கியா, என்ன விஷயம்னு சொல்லு, இன்றைக்கி நான் தான் வந்து வண்டி விட்டு ஏற்றுனேங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் இன்னும் நீ அடங்கவே இல்லையா, இங்கே பாரு, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, காவேரி மேலேயோ இல்லை காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தையவோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். உன்னை முடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு கூட போனால் போவேனே தவிர காவேரிக்கு எதுவுமே ஆயிட விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நான் என்ன தியாகின்னு நினச்சியா, நீ பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு உன் பொண்டாட்டி பண்ணதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டு மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்து என் பொண்டாட்டியை கை வைக்கணும், என் பொண்டாட்டி வந்து அழிக்கணும்னு நினச்சின்னா உன் குடும்பத்தவே வந்துட்டு அழிக்காமல் நான் விடவே மாட்டேன். என்னோட முதல் டாஸ்கே அதாக தான் இருக்கும். நான் என் வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்ல, உன் கூட மோதி நான் ஜெயிக்காமல் விடவே மாட்டேன். அதுவும் போக நீ யார் மேலே கை வைக்கணும்னு நினைக்கிற, என் பொண்டாட்டி மேலேயா? அவள் என் உயிரோட கலந்து ரொம்ப நாள் ஆச்சு. என் பொண்டாட்டியோட சின்னதாக வந்துட்டு அவன் மேலே ஏதாவது பட்டால் கூட என் உயிரையே விட்டுருவேன், என் லைஃப்பில் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு தாண்டா நான் அவளை டார்கெட் பண்ணியிருக்கேன். எங்கே அடித்தா எங்கே வலிக்குங்கிறது எனக்கு தெரியாதா? இதனால் வரைக்கும் நீ தானே என்கிட்ட மோதிட்டு இருந்த. உன் பொண்டாட்டியை பின்னாடி இருந்து தாட்டி விட்டுட்டு இனிமேல் அவளை நான் டைரெக்டாக கை வைக்கிறேன். அதுவும் போக குழந்தை குட்டி வளகாப்புன்னு எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களாமே. எனக்கு இவ்வளோ பெரிய வலியை கொடுத்துட்டு என்னை இந்தளவுக்கு வந்து காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு நீங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நான் விட்டுருவேனா? கங்காவுக்கும் இருக்குது அடுத்தது. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஆப்பு வைக்கிறேன்னு நினைக்காத, மொத்த குடும்பத்தையும் அழிக்காமல் விட மாட்டேன். ஏன் அதுங்க வயிற்றில் வளர்கிற குழந்தையும் அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. டே பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காத. நீ மோதுறதுனா என்கிட்ட மோது, உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. என் குழந்தை மேலேயோ இல்லை வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்க மேலேயோ கை வைக்கணும், அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினச்சிடாத. லேடிஸ் மேலே முதலாவது கை வைக்கணும், அவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஆம்பளையாடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஆம்பளையோ பொம்பளையோ அது இப்போ கேள்வி கிடையாது. மொத்தத்தில் வந்துட்டு உன் குடும்பத்தை அழிச்சா மட்டும்தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும். கேவலம் ஒரு பொம்பளை காலில் என்னை விழுக வச்சுட்டேல்ல, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் தியாகி மாதிரி சிரிச்சுட்டு போவேன் நினச்சியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்துட்டு இந்தளவுக்கு யோசிக்கிறேன்னா உன் பையனை அன்னைக்கு கடத்தும் போது எந்த அளவுக்கு நீ துடிச்ச, உன் பையன்லேருந்து உன் பொண்ணுலேருந்து எல்லாத்தையும் நான் சும்மா விட்டுருவேனா? அவங்களுக்கு நான் ஆப்படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுவும் பண்ண முடியாது. நீ பண்ண முடியாத அளவுக்கு தான் நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் உன்னோட டார்கெட்டு எதை நோக்கி வேணும்னாலும் இருக்கட்டும், என்னோட டார்கெட் உங்களை அழிக்கிறது மட்டும்தான். இதனால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு முடிவோட தாண்டா நான் இறங்கியிருக்கேன், வெயிட் ஆஃப் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வச்சுருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவார் விஜய். ஃபோன்லேயே பயங்கரமாக கத்த எதுவுமே கேட்காது, கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். இப்போ உடனே வந்து நிவின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அவன் எங்கே இருக்கான், என்ன பிளான் போட்டிருக்கான்னு நிவின் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவரால் ஏதாவது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டைரெக்டாக வந்துட்டு இவனை மீட் பண்ணாதான் வேலைக்காகும்.
இந்த மாதிரி ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இவன் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறான்றது தெரிஞ்சிருச்சுல்ல, இவனோட பிளான் தான் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் நம்மளை இவனை 1 to 1 பார்த்துட்டே ஆகணும். குமரனும் வேற வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டார், மலேசியா போகிறாரு. இந்த டைமில் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் எல்லாரையுமே சேஃபாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இதை உடனே நிவின் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து வீட்டுக்குள்ளே போவார். கரெக்டாக கங்கா வருவாங்க. கங்கா, இனிமேல் கடைக்கு போகிறதுனா வந்து என் கூடயே போங்க. இன்கேஸ் வந்துட்டு குமரன் நாளைக்கு போயிட்டா கூட கடைக்கு போகும்போது நான் தான் ட்ராப் பண்ணுவேன் உங்களை. குமரன் வர வரைக்கும் உங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காவுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு, என்னவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது காவேரிக்கிட்டையும் போய் சொல்லுவார். காவேரி, எக்காரணத்து கொண்டும் எனக்கு தெரியாமல் நீ வெளியில் போகக்கூடாது. அதே மாதிரி கங்காவையும் வந்து வெளியில் போக விடக்கூடாது, சேஃபாக இருக்கணும். ஏன்னா குமரனும் வந்து வெளியில் போயிடுவார், நான் மட்டும்தான் இருக்கேன். டெலிவரி டைமில் நல்லா பார்த்துக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு எதுவுமே புரியாமல் சரிங்க அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவாங்க.